அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கான இணையவழி சேவைகள். இதுவரை தபால் வழி விண்ணப்பங்களாக பெறப்பட்டு வந்த துறை சேவைகளான மதிப்பெண் சான்றிதழ்களின் 2ஆம் படி மதிப்பெண் சான்றிதழ்களின் சான்றிட்ட நகல், இடப்பெயர்வு சான்றிதழ், பிற மாநிலங்களில் உயர்கல்வி பயில மைக்ரேஷன் சர்டிபிகேட் இணையவழி விண்ணப்பங்களாக பெறுவதற்கான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்கள் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு தயார் நிலையில் உள்ளது. பொதுமக்கள் மாணவர்கள் இவ்வியக்கக இணையதளத்தில் www.dge.tn.gov.in இதுல விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பெண் சான்றிதழ்களின் 2ஆம் படி டூப்ளிகேட் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு நம்ம போஸ்டல்ல தான் அதுக்கான இந்த விண்ணப்பம்லாம் அனுப்பியிருந்தோம். இப்போ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அந்த டூப்ளிகேட் மார்க் ஷீட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தபால் வழி விண்ணப்ப நிலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் விவரங்களை பதிவு செய்து தபால் அல்லது நேரடியாக அந்தந்த மாவட்ட உதவி இயக்குனர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். உதவி இயக்குனர் அலுவலகத்திலிருந்து சென்னை தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2ஆம் படி மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்கப்பட்டு உதவி இயக்குனர் அலுவலகம் மூலம் மாணவர்கள் அல்லது பொதுமக்களுக்கு சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவ்விணையவழி விண்ணப்ப நிலை மாணவர்கள் பொதுமக்கள் இணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இணையவழி விண்ணப்பங்கள் பெறப்பட்டவுடன் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும். ஸோ அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்டல்ல தான் இந்த அப்ளிகேஷன் அனுப்பி அவங்க சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் சர்டிபிகேட்டு பிரிண்ட் பண்ணி தான் நமக்கு தபால்ல அனுப்புவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது உங்களுடைய விவரங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செய்தியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணி டூப்ளிகேட் மார்க் ஷீட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதே போல மதிப்பெண் சான்றிதழ்களின் சான்றிட்ட நகல் சர்டிஃபைடு காப்பி ஆஃப் மார்க் சர்டிஃபிகேட் அப்புறம் இல்லது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதுவுமே இ சர்டிஃபிகேட்டா இந்த வெப்சைட்ல ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஸோ தபால் வழி விண்ணப்பத்தில் மாணவர்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. தபால் துறை அலுவலருக்கு ஏற்படும் சிரமங்கள் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் பொதுமக்கள் அடிப்படை விவரங்களை பிழையுடன் பூர்த்தி செய்து விண்ணப்பித்து விடுவதால் அவர்களது விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்க இல்லாமல் திருப்ப அனுப்பும் நிலை. ஸோ நம்ம மேனுவலா ரிட்டன் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப சில டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியல அப்படின்னா விட்டுறோம். ஸோ ஆனால் அது அவங்களுக்கு சரி பார்க்குறப்போ அது ரொம்ப தேவைப்படும். ஸோ அது இல்லைங்கிறதுனால அந்த அப்ளிகேஷன் திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு அந்த சிரமத்தை போக்குறதுக்கு தான் இப்போ ஆன்லைன்ல எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க ஈஸியா ஆன்லைன்ல அதுல கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம எங்கேயும் அலைய தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வெப்சைட்ல போறீங்க, உங்களுக்கு டூப்ளிகேட் மார்க் ஷீட்டோ அல்லது மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டோ வேணும் அப்படின்னா அதுல கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸை கரெக்டா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை உங்க அட்ரஸ்க்கு வந்துடும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடிஷ்னலா இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க.